சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்ம பூமியில் எத்தனையோ ஜென்மாக்களுக்கு மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு முருகனுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் அடையிறோம். விஷ்ணு சம்பந்தமான உபன்யாசம் நிறைய இருக்கு. ராமாயணம் என்ன, பாகவதம் என்ன, ஹரிவம்சம் என்ன, நிறைய விஷ்ணு சம்பந்தமான உபன்யாசம் நிறைய இருக்கு. சிவ சம்பந்தமான உபன்யாசம் அப்படின்னு பார்த்தீர்களே ஆனால் ஹாலாஸ்ய மகாத்மியம், அதை தவிர்த்து நீங்க பார்த்தீர்களே ஆனால் சிவபுராணம், வால்மீகி ராமாயணம் மூலம். அதுதான் எல்லா ராமாயணத்துக்கும் ஆணி வேர். வால்மீகி ராமாயணத்தை வச்சுன்னு தான் கம்பராமாயணம் கம்பர் பண்ணினார். பாக்கி வில்லி பாரதம் எல்லா புஸ்தகங்களுக்கும் எது மூலம் அப்படின்னா வால்மீகி ராமாயணம். ஹாலாஸ்ய மகாத்மியம் அப்படின்னு நீங்க பார்த்தீர்களே ஆனால் திருவிடையாடர் புராணத்திலேந்து எடுத்து பண்ணினது ஹாலாஸ்ய மகாத்மியம். தமிழ்லேந்து சமஸ்கிருதத்தில் மாத்தின புஸ்தகம். புரிஞ்சுங்களா? தமிழை எவ்வளவு வளர்த்திருக்கான்னு பாருங்க. யார் உண்மையா தமிழை வளர்த்தான்னு யோசிச்சு பாருங்க. முருகன் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணி அகஸ்தியர் தமிழை வளர்த்தார் அப்படின்னு சரித்திரம். அதனாலதான் முருகனுக்கு பேரே தமிழ் கடவுள் அப்படின்னு பேர். எதுக்கு சொல்ல வந்த, அது போல கந்த புராணம் அப்படின்னு சொன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் அன்னன்னைக்கு கந்த புராணத்தை கந்த கோட்டத்தில், காஞ்சிபுரத்தில் கந்த கோட்டத்தில் முருகனுடைய சன்னிதானத்தில் எழுதுவார். எழுதிவிட்டு ராத்திரி முருகனுடைய காலடியில் வச்சுவிட்டு ராத்திரி படுத்துக்க போவார். அவர் எழுதினதில் ஏதாவது கரப்ஷன் இருந்ததே ஆனால் முருகனே அதை சரி பண்ணுவார். மறுநாகார்த்தால் அது சரியா இருக்கும். ஆக முருகன் ஏற்றுக்கொண்டது கந்த புராணம், முருகனே ஏத்துண்ட புராணம் கந்த புராணம். ஆனா இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுறதுக்கு முன்னாடியே ஸ்காந்தம் எழுதிவிட்டார் வியாசர். வியாசர் என்ன பண்றார் அப்படின்னா முருகனுடைய வைபவங்களையும் சொல்றார், நிறைய க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் சொல்லிண்டே வரார். காசி, கய, கங்கை மாதிரி இப்படி வரிசையா எல்லா க்ஷேத்திர மகிமைகளும் சொல்லிண்டே வரார். துளசியை பற்றி சொல்றார், திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி நிறைய சொல்றார் ஸ்காந்தத்தில். க்ஷேத்திர மகாத்மியங்கள், தீர்த்த மகாத்மியங்கள், எந்தெந்த தீர்த்தம் என்னென்ன பாபங்களெல்லாம் போக்கும் அப்படிலாம் நிறைய அதில் சொல்லிண்டே வரார். அப்படி கந்த புராணம் முருகனுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப முருகனை பத்தின விஷயங்கள், ஸ்கந்தனை பத்தின விஷயங்கள் எல்லாம் ஜனங்களை போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருச்செந்தூர் மகாத்மியம்னு ஒரு புஸ்தகம் எங்க அப்பா கொடுத்தார், தம்பு தீட்சிதர். எங்க அப்பா சிறந்த ஸ்கந்த பக்தர். முருகன் மேல அபரிமிதமான பக்தி அவருக்கு. தினம் கார்த்தால சூரிய நமஸ்காரம் சொல்லாமல் சாப்பிட மாட்டார். இந்த 132 பஞ்சாதியும் அருண பிரஸ்னத்தில் இருக்கிற 132 பஞ்சாதியையும் சொல்லுவார். தினம் சாயங்காலம் சந்தியாவந்தனம் ஆயிட்டு சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லாம சாப்பிட மாட்டார். அனவரதமும் முருகனையே தியானம் பண்ணுவார். எனக்கு 15 வயசுல எங்க அண்ணா, எனக்கு 15 வயசு, எங்க அண்ணா சங்கர்ராம தீட்சிதருக்கு 20 வயசு. எங்க 2 பேரையும் உட்காந்து வச்சு இந்த சுப்பிரமணிய புஜங்கம் பாடம் சொன்னார். அப்பாவே பாடம் சொன்னார். அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும்போது கண்ணும் கண்ணீருமெல்லாம் சொன்னார். அவருக்கு இருந்த முருகனுடைய அனுபூதி
முருகன் மேல் அவருக்கு இருந்திருக்கக்கூடிய பக்தி அதெல்லாம் அவர் பாடம் சொல்லும்போது நாங்கள்லாம் உணர்ந்தோம். அதனால ஸ்கந்த பக்தி அப்படியே ஊட்டியே வளர்த்தார்கள். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொன்னார் ஒரு ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர், திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனாஹ மம அசேஷபாவாஹ. ஆதிசங்கரர் சொல்றார், திருஷி ஸ்கந்தமூர்த்தி, என் கண்கள் எப்போதும் முருகனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி, என் காதுகள் எப்போதும் முருகனுடைய வைபவங்களையே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம், என் முகத்துக்கு நேர அவனுடைய சரித்திரமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். கரே தஸ்ய கிருத்யம், என் கைகள் எப்போதும் முருகனுக்கே பூஜை பண்ணிட்டு இருக்க வேண்டும். வபுஸ்தஸ்ய பிருத்யம், வபுன சரீரம், என்னுடைய சரீரம் எப்போதும் முருகனுக்கு அடிமையாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும், நமஸ்கரிச்சென்றே இருக்க வேண்டும். அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. வபுஸ்தஸ்ய பிருத்யம் மம அசேஷபாவாக குஹே சந்து. இன்னும் நான் இந்த வாழ்நாள என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறேனோ எல்லா காரியமுமே முருக சம்பந்தமாகவே இருக்கட்டும், முருகனுக்காகவே அமையட்டும் அப்படின்னார் இந்த ஸ்லோகத்தில். இன்னொரு சொல்றேன், திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனாஹ மம அசேஷபாவா. என்னுடைய எல்லா விதமான பாவனைகளும் முருகனையே நினைக்கட்டும், முருகன்கிட்டையே நினைக்கட்டும். இதுக்கு சொல்ல வரேன், அப்படிலாம் அனுபவிச்ச முருகனுடைய வைபவங்கள் உலகத்துல வெளியில தெரியாமலே இருந்து யாருக்கும், ஏதோ எல்லாரும் சுவாமி மலைக்கு போறோம், முருகனை தரிசனம் பண்றோம், சுவாமி மலைக்கு போறோம், முருகனை தரிசனம் பண்றோம், திருச்செந்தூர் போறோம், முருகனை தரிசனம் பண்றோம். ஆனா அந்த முருகன் என்னென்ன வைபவம் பண்ணினான், யாராருக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்ணினார், அவனுடைய காருண்யம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுட்டோம்னா புரிஞ்சுக்கல. அதுக்கு ஏதாவது ஒரு சரித்திரம் சொன்னாதான் புரியும், இல்லைன்னா அது புரியாது. ஏதோ ஒரு கதை சொல்லி இது எது இப்படி இப்படி நடந்தது அப்படின்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு அந்த கதை இது எது இப்படி இப்படி நடந்ததுன்னு சொன்னாதான் புரியுமே ஒழிய, இல்லைன்னா அது உங்களுக்கு புரியாது. எப்படி புரியும் சொல்லுங்களேன். அப்பேற்பட்ட முருகனுடைய வைபவம் அதுல சொல்றார், கிம் நாம தத் ஸ்தானமதீவ குஹ்யம் கதம் வசத்யத்ர சராட்டவீஜஹ தத்ர ஸ்திதானாஞ்ச சரீரபாஜாம் ஃபலஞ்ச சர்வம் வத விஸ்தரேன நிர்பந்ததஸ்த்வாம் ந ஸ்ருணோமி தாதே புத்திரஸ்தவாஹம் பித்ருகௌரவேனே. நான் ஏதோ உங்களை நிர்பந்தப்படுத்தல, நான் உங்களுடைய புள்ள. ஒரு புள்ள அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான சங்கோஜமும் கிடையாது. நான் சித்த முன்னாடி உபன்யாசத்துல இதை தான் சொன்னேன், எங்க அப்பா தான் இதை சொல்லி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். ஆனா ஸ்லோகம் அதே மாதிரி இருக்கு. நிர்பந்ததஸ்வாம் ந ஸ்ருணோமி தாத புத்திரஸ்தவாஹம் பித்ருகௌரவேன त्वदानन प्रोक्त कथामृतानि श्रोत्रांजलिभ्यां पिबतो न तृप्तिः. நீங்க சொல்லக்கூடிய கதா ரசத்தை கேட்டு கேட்டு எனக்கு கேட்டது போருன்னே தோணவில்லை. இப்ப சொல்றேன், இந்த 7 நாள் கதை கேட்டு முடிஞ்ச
நான் உபன்யாசம் முடிஞ்சு போறதே நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து திருப்பி சொல்லுவேள், எப்ப முருகனை பத்தி சொல்லுவேள் அப்படின்னு சொல்லி ஆச்சு, ஏதோ முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்பதான் அவரை பரம சந்தோஷத்தோட புத்திரனுக்கு எல்லாம் சொல்றார். வல்லி சகாயோ மனமால்ய யுக்தஹம் ஷடானனஸ்தத்ர சுரைஷ்ச வந்தியஹம் நிஷேவ்யமானோ மலயானிலேன விராஜதே தைத்ய குலாந்தகாரி ஸ்நாத்வா சமுத்ரே பிரயதோ மனுஷ்யஹம் ஷடானனம் பஷ்யதி பூதசித்தஹம் யஸ்தத்ஷணாதேவ விதூத பாபஹ விமானபாக் ஸ்யாத் விபுதாபிவந்தியஹ. எந்த மனுஷியர்கள் நேமத்தோட சித்த சுத்தியோட இந்த திருச்செந்தூர் வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணி சண்முகநாதனை தரிசனம் பண்றாளோ அந்த க்ஷணத்திலேயே அவ பண்ணின பாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அவர்களை எல்லாரும் கடைசியில பாபம் எல்லாம் போனவர்களாக ஆகி கடைசியில மறையும் பொழுது தேவலோகத்திலேருந்து விமானம் வந்து இந்த விமானத்தில் ஏறக்கூடிய பதவிக்கு சதமானமாக ஆயிடுவார்கள். யஸ்ததி க்ஷணாதேவ விதூத பாபஹ விமானபாக் ஸ்யாத் விபுதாபிவந்தியஹ. இந்த திருச்செந்தூர் போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி முருகனை தரிசனம் பண்ணினால் எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு யார் சொல்றார்? வியாசர் சுகருக்கு சொல்றார். கதைய நன்னா உன்னிப்பா கேட்டாதான் கதை புரியும், இல்லைன்னா கதை புரியாது. அலட்சியமா கேட்டா கதை புரியாது. திருச்செந்தூர் போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணினாலோ முருகனை தரிசனம் பண்ணினாலோ எல்லா பாவமும் போகுமா சுவாமி? நிச்சயமா போகும். போகுமான்னு சந்தேகப்பட வேண்டாம், நிச்சயமா போகும். விஷ்ணுவை பத்தி நிறைய புராணம் இருக்கு. விஷ்ணுவும் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். பாகவதத்தில் ஆரம்பத்திலேயே விஷ்ணு இத்தனை அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். ஆமா, மகானுபாவர்கள்லாம் ஸ்தூல திருஷ்டியினால பகவானுடைய அந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்றாள் அப்படின்னு பாகவத ஆரம்பத்திலேயே இருக்கு. நிறைய அவதாரத்தை வர்ணிச்சுட்டே வர்றார். யஜ்ஞாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், அப்படி நிறைய அவதாரம் வாசி. ஆமா, அப்ப அந்த விஷ்ணு பண்ணின அவதாரங்கள்லயே ரொம்ப பயங்கரமான அவதாரம் எது? நிறைய பாகவதம் கேட்ட இல்லைங்களா, நிறைய ராமாயணம் கேட்டிருக்க. ராமாயணத்தை ஒரு நாளும் ஒருபோதும் பயங்கரமான அவதாரம்னு சொல்ல மாட்டேன். ரமயதீதி ராமஹா, எல்லாரையும் மனச அபஹரிக்கிறாப்ல சந்தோஷத்தை கொடுக்கிறாப்ல உருவத்தோட வந்தவன். அதனாலே ரமயதீதி ராமஹா, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறாப்ல வந்தவன். அதனாலே அவனுக்கு ராமன் அப்படின்னு பேரு. கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் கிருஷ்ணாவதாரம் முழுக்க முழுக்க ஒரே சௌந்தரியத்தை காண்பிச்சு அழக காமிச்சு எல்லாரையும் மயக்கி இந்த கிருஷ்ண சரணாரவிந்தத்திலேயே போட்டு அவளை அண்ணன் என்னென்ன அசைய விடாத பண்ணி அப்படியே பண்ணிவிட்டான் கிருஷ்ணாவதாரத்தில். ஆமா, எங்கிட்ட கதை கேட்டுட்டே இருக்கிற கோயம்புத்தூர்ல ஒரு பக்த சொன்னாள், உங்க கதைக்கு வந்தா குழம்புறதுமாம்மா எனக்கு அப்படின்னு. என்ன குழம்புறதுன்னு? அம்பாளை பத்தி வர்ணிக்கிறதே அம்பாளையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. முருகனை பத்தி நீங்க உபன்யாசம் பண்ணா முருகனையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. ராமரை பத்தி சொன்னா ராமரையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. கிருஷ்ணரை பத்தி வர்ணிக்கிறீங்களா கிருஷ்ணரையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. நான் யாரை தான் பூஜை பண்றது எனக்கே புரியலையே. நான் சொன்னேன், ஹிந்து மதத்துல எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்றாப்ல ஒரு வருஷத்துல எல்லா நிகழ்ச்சிகளும் வச்சிருக்க, எல்லா விழாவும் வச்சிருக்க. ஒரு சிலர் மாத்திரம் ராமநவமி கொண்டாடுங்க, ஒரு சிலர் மாத்திரம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுங்க, ஒரு சிலர் மாத்திரம் நவராத்திரி கொண்டாடுங்க, ஒரு சிலர் மாத்திரம் ஷஷ்டியை கொண்டாடுங்க, சில பேர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடு. அப்படிலாம் சொல்லல. எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் வணங்கப்பட வேண்டும்
என்றே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விழாக்களையும் வச்சிருக்கார்கள்.